உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் திறமை இருக்குது, அதை மட்டுமே வச்சு வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். ஒரு மல்டிபிள் டேலண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அவசியம். எனக்கு விவசாயம் தெரியும் அப்படிங்கிறது ஓகே தான். இல்லை ஏதோ ஒரு படிப்பு விஷயத்தில் நான் வந்து நல்லாவே படிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் ஓகே தான். இதை தாண்டி எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், இல்லை ஒரு அதர் லாங்குவேஜ் நல்லா பேசுவேன், இல்லை எனக்கு நல்லா ஆர்ட் வரைய தெரியும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா ஆக்டிவாக இருப்பேன், டிரைவிங் தெரியும், இன்னும் நிறையா ஒரு 5க்கு மேற்பட்ட விஷயங்கள் நம்ம டேலண்டாக இருக்கிறது நம்ம லைஃபுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லலாம், கொஞ்சம் வீம்பாகவே சொல்லலாம், எனக்கு போதை நல்லா சரக்கு அடிப்பேன், நல்லா சிகரெட் அடிப்பேன், ரவுடிசம் பண்ணுவேன், ஊரில் உள்ளவங்களாம் நல்லா வம்பிழுப்பேன், பயங்கர கோவக்காரன், பஸ்லலாம் மேலே ஏறி ஆடுவேன், தூங்கிக்கிட்டே போவேன் அப்படின்னு அந்த மாதிரியான டேலண்ட் எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரியான டேலண்ட் வந்து சோம்பேறித்தனமாக இருந்தால் அந்த டேலண்ட்டு கிடைக்கும். இப்போ நான் சோம்பேறியாக உட்காந்துருக்கேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சு செய்ய தோணும். அப்படி கிடையாது. நான் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறேன், வாழ்க்கை இப்படித்தான், நம்ம சம்பாரிச்சா தான் வாழ முடியும், நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம குடும்பத்தையும் எல்லாரையும் நம்ம காப்பாற்ற முடியும், பல பேருடைய நம்பிக்கையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவனுக்கு இந்த எண்ணங்கள் வராது. நான் சொன்ன 5 விஷயங்களுக்கு மேலே கற்றுக்கிற எண்ணங்கள் தான் வரும்.